தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். சான்றோருக்கும் பெரியோர்களுக்கும் எனது வணக்கங்கள். இன்னைக்கு வாழ்க்கையில அதிக சவால்களை சந்திச்சது அந்த காலத்து பெண்கள் தான் இன்னைக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். நடுவர்களே, அந்த காலத்து பெண்கள்னா யாரு? பெண் ஆணுக்கு அடுத்தபடியாதான் வச்சிருந்தாங்க. அடுத்தபடியான்னு கூட சொல்ல முடியாது, வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பொருளாக வீட்டில் வைத்திருந்தார்கள். அந்த ஒரு வீட்டுல பெண் பிள்ளை பிறந்துட்டா மத்தவங்க சொல்லும் போது எப்படி நம்ம கேட்பாங்க, பெண் பிள்ளையா எதையோ மென்னுட்டு இருக்க மாதிரி சொல்லுவாங்க. அதே பிறந்த குழந்தைய கள்ளிப்பால் ஊத்தி கொண்டாங்க. அப்போ ஒரு பெண் பிள்ளை அந்த காலத்துல பிறந்த உடனேயே சவால்களை சந்திக்கிறா. இது இல்லன்னு எனது எதிர்த்தரப்பினர் சொல்ல முடியுமா? எத்தனை பெண்கள் இந்த கள்ளிப்பால் மூலம் இறந்திருப்பாங்க. இவங்களுக்கு என்ன கள்ளிப்பால் ஊத்தி விட்டாங்க? கழுத்து பால் கூட ஊத்தல. புத்தினா எப்படி உட்கார முடியும்? இந்த காலத்திலயும் சரி அந்த காலத்திலயும் சரி, ஒரு 10-12 வயசுல ஒரு பெண் குழந்தைக்கு என்ன தெரியும்? அவளுக்கு பாவாடைய கூட ஒழுங்கா கட்ட தெரியாது, பொம்மைகளோட விளையாண்டுட்டு இருப்பா. அவளுக்கு 40 வயது ஆணுடன் கட்டாய திருமணம் செஞ்சு வச்சாங்க. இந்த காலத்துல அப்படியா இருக்கு? விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். வீட்லயே மாப்பிள்ளை பார்த்தாலும் இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, பிடிச்ச மாப்பிள்ளையா பாருங்கன்னு சொல்றாங்க. அதத்தான் பாரதியார் கூட சொல்லியிருக்காரு, நல்ல விலை கொண்டு நாயை விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ என்று. பெண்கள் பட்ட சவால்களை பத்தி பாரதியார் அழகாக சொல்லியிருக்காரு. நல்லா கை தட்டலாமே. இப்பெல்லாம் மனம் மேடையிலே மாத்திருது. இவன் வேண்டாம், நைட்டு பார்ட்டியில் குடிச்சிருக்காங்க வேணான்றது. கரெக்டுன்ற கரெக்ட். அந்த பொண்ணு செஞ்ச முடிவு கரெக்டான முடிவு. 40 வயசுல ஒரு ஆணை கல்யாணம் கட்டுறாங்க. அந்த குழந்தைக்கும் அந்த ஆணுக்கும் ஒரு 30-40 வயசு வித்தியாசம் வந்துருது. கல்யாணம் கட்டி கொஞ்ச நாள்லயே அந்த ஆணு இறந்து போயிடுறாரு. காரணம், அவர் வயசு கூட நோய் ஏதாவது வந்து இறந்து போயிடுறாரு. ஆனா அந்த காலத்து பெண்களுக்கு என்ன ஒரு பேர் வச்சாங்க? விதவைன்ற ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அந்த பட்டத்தோட மட்டும் நித்துனாங்களா? இல்ல, மொட்டை அடிச்சாங்க, வெள்ளை நிற ஆடை கொடுத்து ஒரு வீட்டு மூலையில உட்கார வச்சாங்க. ஆனா இந்த காலத்து பெண்களுக்கு அப்படி இல்ல. ஆணி கணவன் இறந்தாலும் சுதந்திரமாக வெளியே சுற்றுறதுக்கு சுதந்திரம் இருக்குது. மறு திருமணம் என்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த காலத்து பெண்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல. இதை எதிர்த்து கண்ணதாசன் அழகா ஒரு கவிதையில சொல்லியிருக்காரு, பெண்மையை மதிக்காத போது உலகமே வீழ்ந்து விடும்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஒரு பெண் எடுத்துக்கிட்டா ஒரு 1000 சாரி இருக்கும். ஆனா அந்த காலத்துல ஒரே சாரி தான், காலையில மத்தியானம் மாலையில ரிப்பீட், காலையில மத்தியானம் மாலையில, அப்படி ஒரே சாரி தான். ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அதே சாரி தான், எல்லாத்துக்கும் ஒரே சாரி தான். ஆனா இன்னைக்கு எத்தனை பெண்களுக்கு எத்தனை சாரி இருக்குது? பீரோ திறக்க முடியலமா, பத்தவத்தானே விழுந்து விழுது. உனக்கு என்ன கல்யாணம் ஆகல, அதனால தெரியல எனக்கு. எனக்கு முன்னாடி இன்னைக்கு இத்தனை பெண் பிள்ளைகள் அமர்ந்திருக்கீங்க, பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த காலத்து பெண்களுக்கு பள்ளிக்கூட வாசல் கூட அவர்கள் கல்விக்காக திறக்கல. இன்னைக்கு எத்தனை டாக்டர், இன்ஜினியர், IAS இருக்காங்க. ஆனா அந்த காலத்து பெண்களுக்கு அதெல்லாம் வாய்ப்பே கிடைக்கலையே. இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் புலே எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்க எல்லா சவால்களையும் எதிர்த்து ஒரு பாடசாலை உருவாக்குனாங்க. அந்த பாடசாலை உருவாக்கிய போது அந்த பாடசாலை மாணவர்களினாலே கல்லு சேர அடித்து அவமானப்படுத்தப்பட்டாங்க. ஒரு சவாலை எதிர்த்து முன்னுக்கு வரணும்னா கூட அந்த காலத்துல அந்த பெண்ணை முன்னுக்கு வரவே விடலையே. அப்ப எப்படி அந்த காலத்து பெண்கள் தானே அதிக அளவு சவால்களை எதிர்கொண்டு இருக்கணும். இப்ப எல்லாம் என்டர்டைன்மெண்ட்னா என்ன? இந்த காலத்து பெண்களுக்கு ஒரு நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறாங்க, யூடியூப் பாக்குறாங்க. ஆனா அந்த காலத்து பெண்களுக்கு என்ன தெரியுமா என்டர்டைன்மெண்ட்? பக்கத்து வீட்டு பெண்களோட பேசுறது, பார்த்த முஞ்சேதான் திரும்ப திரும்ப பார்க்க போறாங்க. அவங்களுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்க போகுது? என்டர்டைன்மெண்டே கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்களோட உட்கார்ந்து அடுத்த வீட்டு கதையை பத்தி பேசுறது, அதுலதான் பல குடும்பம் பிரியறது. 1956ல இந்து சக்சஷன் ஆக்ட்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க. அது மூலமா பெண்களுக்கு சொத்துரிமையில ஒரு பங்கு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு பாட்டன் சொத்துலயும் சொத்துரிமை இருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய வாய்ப்பு அந்த பெண்களுக்கு, இந்த காலத்து பெண்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த காலத்து பெண்களுக்கு உழைப்பு அவர்களுடையதான், உரிமை வேறொருவருடையதான். எப்படி இது சரியாகும்? நல்லா கை தட்டுங்க. இந்த காலத்து பெண்களுக்கெல்லாம் வைஃபை ஸ்லோவானா பிரச்சனை, கரண்ட் போனா பிரச்சனை. ஆனா அந்த காலத்து பெண்களுக்கு எது தெரியுமா பிரச்சனை?
குடிநீர் எங்க கிடைக்கும், எப்படி போய் எடுத்துட்டு வரலாம்? 200 மைல் தூரத்துல இருந்தாலும் நடந்தே போயிட்டு எடுத்துட்டு வருவாங்க. ஒரு குடத்துல இல்ல, 3-4 குடத்துல, தலையில 2 இடுப்புல 2ன்னு தூக்கிக்கிட்டு வருவாங்க. இப்பெல்லாம் வீட்டுக்கு போனோம்னா முதல் வேலையே அந்த போனுக்கு சார்ஜர் எங்க இருக்கு, சார்ஜ் போடணும். முதல் வேலையாதான் சார்ஜ் போடணும், உங்களுக்கு சார்ஜ் இறங்கணும். இப்ப உள்ள பெண்கள்லாம் கோயிங் அவுட்னு சொன்னா எங்க போறாங்க? பீச், மூவி, பார்க்குன்னு சுதந்திரமா போயிட்டு வராங்க. அந்த காலத்து பெண்கள் கோயிங் அவுட்னா கிணறு, கோயில், வீடு, இது 3 விட்டா அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அருமை, ரொம்ப சிரமம். இன்னைக்கு பெண்கள் எதிர்கொள்ற சவால் நான் ஒத்துக்கிறேன், ஆன்லைன் ட்ரோலிங். அது ஒரு சவாலா சொல்றாங்க, ஆனா அது ஆன்லைன்ல தான் நடக்குது. ஆனா அந்த காலத்து பெண்களுக்கு சமூகமே அவளுக்கு எதிராக குரல் கொடுத்தது. ராசி இல்லாதவ, சாபக்கேடுன்னு சொல்லி 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 அந்த பெண் இறக்கும் வரைக்கும் அவமானத்தை எதிர்கொண்டு மட்டும்தான் இருந்தா அந்த காலத்துல. இன்னைக்கெல்லாம் கவலைய சவால போன்ல அழகா ஷேர் பண்ணிக்கிறாங்க. போன் எடுக்கிறாங்க, வாட்ஸ்அப் போறாங்க, ஒரு ஷேர், நான் இப்படி கவலையா இருக்கேன், இன்னைக்கு நான் இந்த சவாலை சந்திச்சேன். ஆனா அந்த காலத்து பெண்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சா? ஸ்டேட்டஸ் வைக்கிறது எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? என்ன பண்றதுனே தெரியலடா. உனக்கு தெரியலன்னா இப்ப என்ன பண்ண முடியும்? ஆனா அந்த காலத்து பெண்களுக்கு போன் இருந்துச்சா? என்ன இருந்துச்சு? கண்ணீர் மட்டும்தான் அவர்களோட சவால்களோட ஒரு பிரதிபலிப்பா இருந்துச்சு. அருமை. இந்த எதிரணி இப்ப சொல்லுவாங்க, பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு போறோம், வீட்டுக்கு போறோம், குழந்தைய பாத்துக்கிறோம் சொல்லுவாங்க. நான் இல்லன்னு சொல்ல. அந்த காலத்து பெண்கள் வேலையை செய்யலையா? வீட்டுலதான் இருந்தாங்க. நான் இல்லன்னு சொல்ல. ஆனா காலை எழுந்து மாலை இரவு என குடும்பத்துக்காகவும் குழந்தைகளை பாத்துக்கிறதோட நிக்காம தோட்ட வேலை, விவசாய வேலைன்னு பல வேலைகளை செஞ்சாங்க. இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்க, போகும்போது கூட உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. ஆனா அந்த பெண்ணுக்கு வீடு, வீட்டை விட்டா தோட்டம் மட்டும்தான் இருந்தாங்க. அப்ப எங்க சவால் அதிகமா இருக்கு? அந்த காலத்து பெண்கள் தானே அதிகளவான சவாலை எதிர்கொண்டிருக்காங்க. இன்னும் சொல்லுவாங்க, இன்னைக்கு நாங்க வேலைக்கு போறோம், வேலையில எவ்வளவு நிகழ்வுகளை நாங்க சந்திக்கிறோம். ஆனா அந்த காலத்து பெண்களுக்கு வேலைக்கு போக கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதை விட மிகப்பெரிய சவால் என்ன இருக்க போகுது? போறதுக்கே அனுமதிக்கலையே. இந்த காலத்து பெண்கள் சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அந்த காலத்து பெண்களால சிரிக்க முடியாது, பேச முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. சிரிச்சா சொல்லிடுவாங்க, பொண்ணு சிரிச்சா போச்சு, போயில விரிச்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப பெண்களுக்கு அந்த காலத்துல சிரிக்க கூட ஒரு உரிமை இருக்கல. அப்பதான் அதுதானே மிகப்பெரிய சவாலா இருக்க போகுது. இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போனாங்கன்னா போஷக்ட்னு ஒரு 2013ஆம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நீங்க அதை சொல்ல முடியும். ஆனா அந்த காலத்து பெண்களுக்கு எங்கேயாவது சொல்ல முடியுமா? பெற்ற அம்மா கிட்ட கூட சொல்றதுக்கு தயங்குனாங்க. ஏன்னா அந்த வகைக்கு அந்த அடக்குமுறைகள் அந்த காலத்துல அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? எதிரணிக்கு கேக்குறதாம்மா வந்திருக்கேன், சொல்லுமா. அந்த காலத்துல கூட்டு குடும்பம்னு ஒண்ணு இருந்துச்சு. ஒரு பெண், புதுசா வந்த ஒரு பெண் 10-15 பேருக்கு சமைச்சு போடுவா. ஆனா இந்த காலத்து பெண்களுக்கு 2 பேருக்கு சமைச்சு போடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. வேலைக்கு போயிட்டு வராங்க, கேட்டா டயர்டாமா, ஜொமேட்டோ ஸ்விக்கில டக்குன்னு ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வராங்க. ஆனா அந்த காலத்து பெண்களுக்கு அது இல்லையே. இப்ப ஜொமேட்டோவோட தான் கூட்டு, வேற எதுவும் கூட்டு கிடையாது. ஆனா அந்த காலத்து பெண்களுக்கு அது இல்லையே. என்ன ஆனாலும் 15 பேருக்கு கட்டாயம் அந்த பெண் தான் சமைச்சு ஆகணும். அந்த காலத்து பெண்களுக்கு என்ன தெரியுமா மிகப்பெரிய சவால்? மாமியாரை மனைவியை சமநிலைப்படுத்தணும். ஆனா இந்த காலத்து பெண்களுக்கு ஆபீஸ் பாஸையும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸையும் சமநிலைப்படுத்தணும். இதுதான் இந்த காலத்து பெண்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்குது. மிக முக்கியமான பிரச்சனை அது. நாட்டுல என்ன பத்தி என்ன நினைப்பான்? ஒரு ஸ்டேட்டஸ் போடலன்னா, இப்ப சோறு திங்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் முதல்ல எடுத்து போட எடுத்து அதை ஸ்டேட்டஸ் போட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. இன்றைய பெண்கள் சவால்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா அந்த காலத்து பெண்கள் சவால்களை தாங்கினார்கள். எதிரணி சொல்வது பெண்களின் சவால்கள், ஆனால் என்னணி சொல்வது அந்த சவால்களின் மூலம் எதிர்கொண்ட வேதனைகள். இன்றைய பெண்கள் சவாலை கூகுளில் சர்ச் பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த காலத்து பெண்கள் சவாலை வாழ்க்கையிலே அனுபவித்தார்கள். இந்த காலத்து பெண்கள் தான் அதிக சவால்களை சந்திக்கிறாங்கன்னு எதிர்ப்பக்க சொல்கிறார்கள். அவர்களிடம் கேட்கிறேன்,
சவால்களை சந்திக்க வாய்ப்பு அந்த காலத்து பெண்களுக்கு கிடைச்சா? கல்வி கற்க உரிமை இல்ல, சொத்து கேட்க உரிமை இல்ல, விருப்பப்படி திருமணம் செய்ய உரிமை இல்ல, தன் வாழ்க்கையை தன் கையிலே நடத்த கூட அந்த பெண்ணுக்கு உரிமை இல்லை. இதை விட மிகப்பெரிய சவால் எதுவாக இருக்க போகிறது? சவாலை சந்திக்கிறது ஒரு நிலை, ஆனால் அந்த சவாலை சந்திக்கும் உரிமையே இல்லாத நிலை அதை விட மிகப்பெரிய ஒரு சவால். அந்த காலத்து பெண்கள் தன் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாரம்பரியத்தையும் தாங்கிய தூண்கள். அவர்கள் தாங்கிய தூண்களால் தான் இன்று இந்த பெண்கள் சவால்களை பற்றி மேடை ஏறி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்து பெண்கள் சொன்னா வேலு நாச்சியார், கடலூர் அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள், பண்டித ராமாபாய், அன்னி பேசாண்ட பல பெண்கள் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் பல சவால்களை எதிர்கொண்டாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அத்தனை சவால்களை எதிர்கொண்டாலும் இன்று இத்தனை பெண்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் அமைத்த பாதையில் தான் இன்று நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்து பெண்கள் சவால்களை எதிர்கொள்றீங்கன்னு சொல்றீங்களே, உங்களை என்னைக்கு தெரியுமா சொல்லுவாங்க நீங்க அதிகமா சவால்களை எதிர்கொண்டீங்கன்னு? ஆகவே அந்த காலத்து பெண்கள் பேர் பேசலாமா? மடந்தையா குலத்தின் சாபமே என எண்ணி கள்ளிப்பாலில் இருந்து ஆதிக்கத்தின் விளிம்பில் அடையாளத்தை பறித்து அடக்கப்பட்டு அறியாத வயதில் திருமணத்தையும் வாழ வேண்டிய வயதில் உடன்கட்டையும் சந்தித்தது அந்த காலத்து பெண்களா, இந்த காலத்து பெண்களா? அந்த காலத்து பெண்கள் தான் என கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, சிறப்பா இருந்தது. ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். அவங்க ஒரு புள்ளி ரொம்ப அழகா தொட்டாங்க. என்னன்னா, சவால்களை சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சவாலை சந்திக்கிறதுக்கு என்ன சவாலுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தினா தானே. நான் தான் சவாலுக்கு முன்னாடியே வரலையே. யோசிச்சு பாருங்க. இப்போ ஒருத்தர் அடிமையாகவே வைத்திருந்துட்டா அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்குற இடத்துல இருந்தாங்கன்னா அவர்கள் எப்படி சவால்களை எதிர்கொள்வாங்க? இப்போ சவால் பிரச்சனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து நீங்க எல்லாத்தையும் எதிர்கொள்றீங்க, நான் குடும்பத்துக்குள்ளேயே எதிர்கொள்றேன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க அம்மா அப்பா அனுப்பல, அவங்க சொந்தக்காரங்க அனுப்பல. அதுவும் சில கிளவிகள் இருக்கும் ஊருக்குள்ள, பார்த்துருக்கீங்களா? நீங்க வந்து ஏதாவது கல்யாணத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், அங்க அந்த கிளவி வரும், உங்க பொண்ணாது நம்மதுல ஒரு பையன் இருக்கானே. இப்ப என்ன இந்த பொண்ணுக்கு பதறம், நம்ம பையன் பார்த்த பையன் என்ன வருது, இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோ. இந்த நீங்க போன கல்யாணத்துல உங்க கல்யாணத்தை முடிவு பண்ண அந்த கிளவி இல்லையா இருப்பாங்கல்ல. இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், கனவு இருக்கும், லட்சியம் இருக்கும், நம்ம இதெல்லாம் அடையணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அந்த பெரியவங்களுக்கு இருக்கிற ஒரே டார்கெட் என்ன தெரியுமா? ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டா நம்ம கதை ஓவர் அப்படிங்கிறதான் அவங்க எண்ணமே. அவங்க அப்படிதான் இருப்பாங்க இல்லையா? இப்ப நம்ம என்ன நினைப்போம், இந்த கிழமை முதல்ல போட்டு தள்ளணும்பா, அப்படி சில பெண்கள் இருப்பாங்க. வேற வழியே இல்லை, அப்படி நினைப்பாங்கல்ல வாழ்க்கையில. ஏன்னா அவங்களுடைய எண்ணம் எதுன்னா, கல்யாணம் பண்ணிச்சுட்டா சேஃப் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா கல்யாணம் சேஃப் இல்லை. இன்னைக்கு அப்படியா இருக்கு. இன்னைக்கு நிலவரம் எது? உன்னை நீ நிரூபிக்கக்கூடிய வேலை தான் உனக்கு சேஃப், உன்னை நீ நிரூபிக்கக்கூடிய வாழ்க்கை தான் உனக்கு சேஃப். என்ன, நீ நிரூபிக்காம இன்னொருத்தருக்கு பின்னாடி போய் உட்கார்ந்தலாம் இந்த காலத்துல வாழ முடியாது. அப்படிங்கிற இடத்த ரொம்ப அழகா அவங்க தொட்டிருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து பாராட்டிருக்கலாம். முதல் முறையா பேசுகிற கிஷானிகா, உண்மையாவே நம்ம இலங்கையிலிருந்து வந்தவங்க, ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். அவர்களை எதிர்த்து அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு பேசுவதற்காக வருகிறார் காவியா அவர்கள். செகண்ட் பிகாம் வாங்க. துணிவோடு பாதங்கள் திமிரோடு சீருங்கள் பாருங்கள்.